தங்கம் விலை தொடர்ந்து குறையுமா? தங்கத்தோட விலை கடந்த ஒரு மாதமா கடுமையாக உயர்ந்தது. 2 நாள்ல 15,000 ரூபாய் வரைக்கும் ஒரு பவுனுக்கு உயர்ந்தது. ஆனா கடைசியா திடீர்னு ஜனவரி மாத இறுதியில 2 நாள்ல 15,000 ரூபாய் குறைஞ்சிட்டு. ஒவ்வொரு நாளும் ஒரு பவுனுக்கு 7,500 வீதம் குறைஞ்சி பழைய நிலைக்கு வர்ற மாதிரி வந்துட்டு. ஆனா இதே நிலை தொடர்ந்து இருக்குமா அப்படின்னு பார்த்தா, தங்கம் இப்போ சர்வதேச சந்தையில ஒரு அவுன்ஸ் $5,500 வரைக்கும் உயர்ந்துச்சு. ஒரு அவுன்ஸுங்கிறது 31.1035 கிராம். உலக சந்தையில தங்கத்தை இப்படிதான் எடையை அளப்பாங்க. இந்த அளவுப்படி தங்கம் $5,500 இருந்தது. இப்போதைக்கு $4,785 குறைஞ்சிருக்கு. ஆனாலும் தொடர்ந்து இதே நிலை இருக்குமானா இல்லை. பிப்ரவரி மாதத்துல ஒரு அவுன்ஸ் தங்கம் $4,600 குறையும் சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதனால நமக்கு இப்போ ஒரு கிராம் கிட்டத்தட்ட 13,000 வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிப்ரவரி கடைசியில். இதுக்கு இடையில இப்போ சர்வதேச அளவில் ட்ரம்ப் ஈரான் மேலே போர் தொடுக்காரு, கியூபாவை அட்டாக் பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் பேசப்படுறதுனால இந்த தங்க விலை உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் காரணம் இல்லை. ஏன்னா அமெரிக்காவின் நடவடிக்கை காரணமாக எல்லா நாடுகளும் அமெரிக்காவினுடைய பாண்டு பத்திரங்கள்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க டாலர் மதிப்புக்காக. இப்போ அதெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என்னைக்குனாலும் அதனால முடக்கிட்டாங்கன்னா பிரச்சனை சொல்லி வாங்கினது மட்டும் இல்லாமல் மீண்டும் அதுக்கு பதிலாக தங்கத்தை வாங்கி குமிக்காம ஒவ்வொரு நாட்டுடைய ரிசர்வ் வங்கியும் தங்கத்தை வாங்குறாங்க. இதுதான் விலை உயர்வுக்கு முக்கிய காரணம். சாதாரண மக்களுடைய வாங்குதிறன் அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் உயரவில்லை. அரசாங்கங்கள் வாங்குகின்றன தங்கத்தை. அதனால் அதனுடைய இது கூடிக்கிட்டே போகுது. எவ்வளோ தங்கம் இப்படி வருது. ஒவ்வொரு நாடும் இங்கே பழைய காலம் மாதிரி உலகமயமாக்கல் கொள்கையெல்லாம் மறைஞ்சு சுயசார்பு கொள்கை வர நிலையில எல்லா நாடுகளும் அப்படி ஆகுது. இது பிரிக்ஸ் நாடுகள், இந்தியா, பிரேசில் மாதிரி ஒரு 7 நாடு, ரஷ்யா, இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா சீனாலாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள அந்தந்த நாட்டு பணத்துல கரன்சியில வர்த்தகம் பண்ண போறாங்க. இதுவும் தங்கத்தினுடைய வேல்யூ. அது ஒரு யூனிட்னு வச்சிருக்காங்க. அதுல 60% தங்கம், 40% யூனிட் அவங்க கரன்சி, இப்படிலாம் வச்சு ஒரு நிதி மேலாண்மை பண்றாங்க. இதனால டாலருடைய ஆதிக்கத்துல குறைஞ்சிக்கிட்டு மக்கள் ஒவ்வொரு நாடும் விடுபட்டு வருது. இது அமெரிக்காவுக்கு பெரிய அதிரடியா இருக்கு. இதன் விளைவு தான் அதனாலதான் டாலர்ல இருந்து விடுவிக்கிறதுனால தங்கத்து மேல முதலீடு பண்றதுனால தங்க விலை கூட்டிட்டு போச்சு. ஆனா இப்போ கடந்த ஒரு வாரமா அந்த ட்ரெண்ட் மாறி மீண்டும் குறையுது. பிப்ரவரி மாதமும் குறையத்தான் செய்யும்.